பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினால் புதிய சிருஷ்டியா இருக்கிறீர்கள், பழையவைகளெல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. ஆம் பிரியமானவர்களே, இன்னொரு மொழியாக்க அப்படியா சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புதிய படைப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஆம், என்றைக்கு நாம் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ நாம் எல்லாரும் புதிதாக படைக்கப்பட்டவர்களாக, புதிதாக பிறந்தவர்களாக, மறுபடி பிறந்தவர்களாக இருக்கும். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில பழையவைகள் என்றால், இந்த உலகத்தில் நாம் பிறக்கும் பொழுது ஆதாமுக்குள் பிறக்கிறபடினால் எல்லாரும் பாவிகளாக, அதன் விளைவாக வருகிற வியாதியோடு வேதனையோடு வாழுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். அது எல்லாம் ஒளிந்து போயின என்று சொல்கிறது. ஆகவே ஆண்டவராய் இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது நாம் புதிதாக படைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். ஆகவே நீங்கள் தைரியமாய் உற்சாகமாயிருங்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதை வேதம் சொல்லுகிறதோ அதை அறிந்து நாம் விசுவாசிக்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புதிய வாழ்வு வாழ்வோம். நோய் இல்லாத, பலவீனம் இல்லாத, வறுமை இல்லாத, தரித்திரம் இல்லாத நல்ல வாழ்வை நாம் அடைவோம். எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், பெரிய வெற்றியை நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, எங்களை புதிதாய் நீ படைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி சொல்லுகிறோம். அதனால் உன்னால் எல்லா ஆசீர்வாதத்தையும் ஒவ்வொருவரும் பெற்று வாழ நம்ம அனுக்கிரகம் செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.